உங்கள் வாழ்க்கையில் எதுக்காகவும் கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. நீங்கள் கவலைப்படுறனால எதுவுமே உங்களோட லைஃப்பில் மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையுமே ஞாபகத்திலேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை விட்டு போகிறவங்க எல்லாருமே போகட்டும். கை தூக்கி விடுறதுக்கு யாருமே நம்மளோட லைஃப்பில் இல்லை அப்படின்னு நினச்சி எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து வர வரைக்கும் உங்களோட ரகசியத்தை நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களோட நிழலை கூட உங்களோட லைஃப்பில் நம்பவே நம்பாதீங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது. எந்த ஒரு நேரத்துலையுமே அதை நீங்கள் பத்திரமா தான் பாதுகாத்தாகணும். ஏன்னா எதிரில் இருக்கிற எதிரியை கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கூட்டத்தில் நம்ம கூட ஒரு துரோகி இருப்பாங்க. அவங்கள நம்ம அடையாளம் காணவே முடியாது. அது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் இந்த 2 குணத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரச்சனை தான். ஒரு பொது இடத்துல பொதுவாக பேசுகிற ஒரு விஷயத்த நம்மளை தான் இதை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்கணும், நம்ம சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு அதிகாரத்தோடு மற்றவங்க கிட்ட பேசி மற்றவங்கள நம்மளுக்கு கீழே அடிபணிய வச்சு மற்றவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எப்போவுமே ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசும்போது பழகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கூட உங்களோட கண்ணுக்கு அது பெருசாக தெரியாது. ஏன்னா இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத மனுஷன் யாருமே இல்லாத மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. இந்த 2 குணங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனுஷங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்ககிட்ட இருக்க தான் செய்யும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட ஒரு குறையை பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு குறையானது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கிற கேரக்டரில் அவங்களோட கண்ணுக்கு தெரியும். ஸோ நல்ல விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ஒருத்தங்க கிட்டே இருந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன தான் குறை இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. நம்மளோட சந்தோஷம் அப்படின்றது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுல கிடையாது. எவ்வளோ தான் நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்கிறது தான். நம்மளுக்கு கிடைச்ச எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்தது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தாழ்வாகவும் நினைக்க மாட்டோம். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற எந்த பொருள் மேலேயும் நம்மளுக்கு ஆசையும் வராது. ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்மளை விட நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு தெரியாமலாம் போயிருக்கோம். அதே மாதிரி வார்த்தையோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம வாதாடலாம் எப்போவுமே. அதே வார்த்தையை வச்சு நம்மளை வதம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட மௌனமாகவே இருந்துருங்க. எதுக்காக நம்ம அவங்களுக்காக அனுசரித்து போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒருத்தங்களுக்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதும் புரியாது, நம்மளோட மேலே அன்பு அப்படின்றதும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில விஷயத்த நம்ம விட்டு கொடுப்போம். ஆனால் நம்ம விட்டு கொடுக்குற விஷயம் கூட புரியாதவங்க, நம்ம விட்டு கொடுத்ததோட அர்த்தம் புரியாதவங்களுக்கு அன்போட வேல்யூவே தெரிய போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு தப்பான பர்சன் மேலே நம்ம ஒரு அன்பை வச்சது நம்மளோட தவறு தான். ஸோ அன்பை நம்ம யார்கிட்டையும் வைக்கிறது தப்பு கிடையாது. பட் யாருக்கிட்ட கரெக்டான பர்சன்கிட்ட வைக்கிறோமா அப்படின்றத உண்மையாகவே நம்ம கவனிக்கணும். இந்த 5 விஷயத்தில் மட்டும் உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே உறுதியாக இருங்க. எதையும் எப்போவும் யார்கிட்டையும் எதுக்காகவும் கெஞ்சாதீங்க. உங்களோட எதிர்கால திட்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களோட கருத்துக்கள் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிருங்க. உங்களுக்கும் உங்கள் நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவங்களை பார்க்குறதையும் அவங்கக்கிட்ட பேசுகிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் உங்களோட அறிவுக்கு எட்டினதை உங்களோட மனசுக்கு பிடிச்சதை இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்மளுக்காக வரக்கூடிய விஷயத்தில் லாபம் நஷ்டம் 2யுமே நம்ம தான் நம்மளோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண போகிறோம். யார் வேணாலும் யாருக்குனாலும் ஆறுதல் சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். பட் இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி. ஸோ நம்ம லைஃப்பில் என்ன இழந்திருக்கோமோ அதோட வலி நம்மளுக்கு